சாயி, நான் கூடவே உந்தன் பிள்ளை. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் ஆயிரம் ஆயிரமாய் கனவுகளும் கற்பனைகளும் இருப்பது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. உன் மனம் முழுவதும் நிறைந்திருக்கும் உன் அன்பான உறவுடன் தான் நீ மனக்கோலம் காண்பாய். உன் வாழ்க்கை துணை நீ எதிர்பார்த்த அந்த நபராகத்தான் இருப்பார். கவலைப்படாதே. உன் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடந்துவிடாது. தைரியத்தை இழக்காதே. எது நடக்குமோ நடக்காதோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன் ஆசைப்படிதான் உன் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? பின் எதற்காக இதனை நினைத்து கவலைப்படுகிறாய்? என் தங்க பிள்ளையின் கண்ணில் கண்ணீர் வருவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உனக்கு தெரியாதா? நீ துன்பப்படும் அளவிற்கு நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பொறுப்பை நீ என்னிடத்தில் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. அதை உனக்கு பிடித்த மாதிரி பார்த்து பார்த்து உன் சாயப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து தருவேன். உன் தாய் தந்தையரின் மனம் கோணாதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அவர்களின் வெறுப்பை சம்பாதித்து விடக்கூடாது என்று அஞ்சுகிறாய். நீ நினைப்பது சரிதான் குழந்தையே. இந்த உலகில் தாய் தந்தையை விட பெரிய கடவுள் எதுவும் இல்லை. கவலைப்படாதே. உன் பெற்றோரின் ஆசையோடுதான் உன் மன வாழ்க்கை அமையும். அவர்களின் முழு சம்மதத்தோடுதான் உன் வாழ்க்கை துணையை நீ கரம் பிடிப்பாய். கவலைப்படாமல் இரு. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். அடைமழை காலத்தில் ஒரு மூட்டை நிறைய உப்பை கொண்டு போய் விற்க முடியுமா சொல்? எதற்கும் காலம் நேரம் என்று ஒன்று உண்டு அல்லவா? அதே போல்தான் குழந்தையே, எல்லா விஷயங்களுக்கும் நேரம் காலம் பார்த்துதான் செய்ய வேண்டும். சற்று பொறுமையாக இரு. எதுவும் உன் கைமீறி போகாது. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை யாரிடமும் வாய்விட்டு கூறாத ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். நீ பிறந்தது முதலே எந்த ஒரு மகிழ்ச்சியையும் பெரிதாக அனுபவித்ததில்லை. நீ கேட்டது எதுவும் உனக்கு தகுந்த நேரத்தில் கிடைத்தது இல்லை. எல்லாவற்றிலும் உனக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றமும் அவமானங்களும் புறக்கணிப்புகளும் தான். நான் சொல்வது சரிதானே குழந்தையே? நீ உன்னை பற்றி யாரிடமும் சொல்லிக்கொள்வது இல்லை. உன் மனவேதனைகளை உனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியே மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறாய். உன் ஏமாற்றங்கள் உன்னை மிகவும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த வேதனையில் இருந்து நீ மீண்டு வர முடியாமல் திணறிக்கொண்டுதான் இறுதியில் என்னிடம் வந்திருக்கிறாய். கவலைப்படாதே என் கண்மணியே. உன் போராட்ட காலம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் நீ என்னை தேடி வந்து சரணாகதி ஆகியிருக்கிறாய். இனி உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று பார். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உன்னிடமே திரும்ப வந்து சேரும்படி நான் செய்து விடுவேன். நீ எது வேண்டும் என்று விரும்பினாயோ அதையே நீ கிடைக்க பெறுவாய். என் வாக்கு இது நிச்சயம் பலிக்கும். உன்னை கஷ்டப்படுத்திய தருணங்கள் எல்லாம் இனி எப்போதும் உனக்கு திரும்ப வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். நீ யாரிடமெல்லாம் அவமானப்பட்டாயோ அவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வீடு தேடி வந்து மரியாதை செய்வார்கள். எல்லா இடத்திலும் உனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். என் செல்லமே, நீ இது நாள் வரை பட்ட அத்தனை மனக்கவலையும் இனி என் ஆசையால் தீர்ந்துவிடும். இனிமேல் உனக்கு எப்போதும் ஏறுமுகமே. உன் வார்த்தைக்கு எங்கும் எப்போதும் ஒரு மரியாதை கிடைப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். உன் நெடுநாள் ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். என் செல்ல பிள்ளை, இனிமேல் யாருக்கும் அஞ்சாமல் தைரியமாக வாழப்போகிறாய். உன் சாயப்பாவின் மகிமையை உணர்ந்து கொண்டு என் கால்களில்
ஆனந்த கண்ணீர் சொரிவாய். உன் வாழ்வை மாற்றும் அற்புதம் உன்னை தேடி வந்துவிட்டது. இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன்னை தலை குனிய வைத்தவர்கள் எல்லாம் வெட்கி தலை குனிய போவது உறுதி. உன் முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் வாயடைத்து போவார்கள். ஏன் தான் இவரை புறக்கணித்தோமோ என்று வேதனைப்படுவார்கள். இது சத்தியம். உன் வாழ்வை நான் மாற்றுவேன். உன்னை எல்லாவற்றிலும் சிறந்தவராக ஆக்கிடுவேன். நீ அனைத்தும் கிடைக்கப் பெறுவாய். சுகமாக வாழப்போகிறாய். என் வாக்கு இது நிச்சயம் பலிக்கும். உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.